செய்முறை வடிவியல் பிராக்டிகல் ஜியோமெட்ரி. வாழ்க்கையில் தினம் நாம் பல வடிவங்களை பார்க்கின்றோம். இவ்வடிவங்களில் பல கோடுகளும் கோணங்களும் உள்ளன. பல வடிவங்களை நாம் படங்களாக வரைகின்றோம். படங்கள் வரைவதற்கு அளவுகோல், கவராயம், கவை, பாகைமானி, மூலை மட்டங்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்துகின்றோம். இவை அனைத்தும் வடிவியல் கருவி பெட்டியில் உள்ளன. படமும் பெயரும். அளவுகோல். படக்குறிப்பு. ஒரு விளிம்பு சென்டிமீட்டர் அளவிலும் மற்றொரு விளிம்பு அங்குல அளவிலும் உள்ளது. அளவுகோலின் பயன்கள். கோடு வரையவும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை அளக்கவும் பயன்படுகிறது. கவராயம். படக்குறிப்பு. ஒரு பக்கம் கூரிய முனையும் மற்றொரு பக்கம் பென்சிலும் பொருத்தக்கூடிய ஒரு கருவி. கவராயத்தின் பயன்கள். குறிப்பிட்ட அளவுள்ள வட்டம் அல்லது வட்டப்பகுதியை வரைய பயன்படுகிறது. கவை. படக்குறிப்பு. இரு பக்கமும் கூரிய முனைகள். கவையின் பயன்கள். கோட்டு துண்டின் நீளத்தை அளக்கவும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை ஒப்பிடவும் பயன்படுகிறது. கோணமானி. படக்குறிப்பு. அரை வட்ட வடிவில் உள்ளது. 0 டிகிரியில் இருந்து 180 டிகிரி வரை இருபுறமும் தொடங்கி மறுபுறம் வரை கோண அளவு உள்ளது. கோணமானியின் பயன்கள். கோணங்களை அளக்கவும் கோணங்களை வரையவும் பயன்படுகிறது. மூலை மட்டங்கள். படக்குறிப்பு. 45 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி கோண அளவுகள் உள்ள முக்கோண வடிவம். 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி கோண அளவுகள் உள்ள முக்கோண வடிவம். இதன் பயன்கள். இவை செங்குத்து கோடுகள் வரையவும் இணை கோடுகள் வரையவும் பயன்படுகிறது. கோட்டுத் துண்டினை வரைதலும் அளத்தலும். இரு புள்ளிகளை மிக குறைந்த தூரத்தின் மூலம் இணைக்கும் இணைப்பு கோட்டுத் துண்டு எனப்படும். ஆனால் ஒரு கோட்டிற்கு முடிவு புள்ளிகள் இல்லை. கோட்டுத் துண்டு ஏபியை மிக எளிய வடிவில் எழுதலாம். ஏபியின் மேல் சிறிய கோட்டை எழுதினால் அது கோட்டுத்துண்டு ஏபி எனப்படும். கோட்டுத்துண்டு ஏபியின் நீளம் கோட்டுத்துண்டு பிஏயின் நீளம். கோட்டுத்துண்டு ஏபி சமம் கோட்டுத்துண்டு பிஏ. கோட்டுத்துண்டின் நீளத்தை அளவுகோல் கவை கொண்டு அளக்கலாம். எடுத்துக்காட்டு 1. அளவுகோலின் உதவியோடு ஏபி சமம் 5.8 சென்டிமீட்டர் அளவில் கோட்டுத்துண்டு ஏபி வரைக. படி 1. எல் என்ற ஒரு கோடு வரைந்து அதில் ஏ என்ற ஒரு புள்ளியை குறிக்க. படி 2. கோட்டின் மீது ஓர் அளவுகோலை பொருத்துக. புள்ளி ஏயும் அளவுகோலின் 0ம் ஒரே புள்ளி மீது அமையுமாறு பொருத்துக. படி 3. ஏயிலிருந்து 5.8 சென்டிமீட்டர் உள்ள இடத்தை கவனிக்க. 5.8க்கு நேராக பி என்று குறிக்க. கோட்டுத்துண்டு சமம்
5.8 சென்டிமீட்டர். இது தேவையான கோட்டுத்துண்டு ஆகும். எடுத்துக்காட்டு 2. அளவுகோல் மற்றும் கவராயம் உதவியோடு PQ சமம் 2.5 சென்டிமீட்டர் அளவில் கோட்டுத்துண்டு PQ வரைக. படி 1. L என்ற ஒரு கோடு வரைந்து அதில் P என்ற ஒரு புள்ளியை குறிக்க. படி 2. அளவுகோலில் கவராயத்தின் உதவியால் படத்தில் காட்டியபடி 2.5 சென்டிமீட்டர் அளவு எடுக்க. படி 3. கவராயத்தின் கூரான முனையை P என்ற புள்ளியின் மீது பொருத்துக. பென்சிலின் மறுமுனை கோடு L இல் வெட்டும் புள்ளியை Q என்க. கோட்டுத்துண்டு PQ சமம் 2.5 சென்டிமீட்டர். இது தேவையான கோட்டுத்துண்டு ஆகும்.